அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அன்பார்ந்தவர்களே, மரணத்திற்கு 40 நாட்களுக்கு முன்பு ஒரு நபருக்கு அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கும் செய்திகள் பற்றி உங்களுக்கு தெரியுமா? அந்த நேரத்தில் ஒரு நபர் எந்த வகையான கனவுகளை அடிக்கடி காணத் தொடங்குவார்? 7 வானங்களுக்கு மேலே அல்லாஹ்வின் அரியணையின் கீழே ஒரு மகத்தான மரம் உள்ளது. அதன் இலைகளில் இறந்தவர்களின் பெயர்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. பின்னர் மரண தூதர் அந்த இலையுடன் என்ன செய்கிறார்? மரண நேரத்தில் 5 சிறப்பு தூதர்கள் மரணத்தை நெருங்கிய நபரிடம் என்ன சிறப்பு வார்த்தைகளை சொல்வார்கள்? இந்த கட்டுரை மிகவும் அறிவு பயக்கும். புனித குர்ஆனில் சூரத்துல் முல்க் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் பிரகடனம் செய்திருக்கிறார். நாம் உன்னை வீணாக படைத்துவிட்டு உனது இறைவனிடம் திருப்பி அழைக்கப்பட மாட்டாய் என்று நினைக்கிறாயா? அன்பார்ந்தவர்களே, நாம் வாழும் இந்த உலகம் ஒரு மாயையே என்பது உங்களுக்கு தெரியுமா? இந்த அழகான மற்றும் கவர்ச்சிகரமாக தோன்றும் உலகம் உனது கண்களுக்கு முன்னால் வைக்கப்பட்ட ஒரு திரை மட்டுமே. இந்த திரையின் பின்னால் ஒரு பயங்கரமான மற்றும் பீதியூட்டும் யதார்த்தம் மறைந்திருக்கிறது. அன்பு நண்பர்களே, ஒரு நபர் இறக்கும்போது அவரது கண்களிலிருந்து இந்த திரை உயர்த்தப்படுகிறது. பின்னர் அவர் ஒரு புதிய உலகத்தை காண்கிறார். அது உண்மையில் அவரது உண்மையான மற்றும் சத்தியமான உலகமாகும். ஒவ்வொரு நபரும் இந்த அழகாக தோன்றும் உலகத்தை விட்டு தனது உண்மையான உலகத்திற்கு செல்ல வேண்டும் என்பதில் சந்தேகமில்லை. ஒருமுறை அந்த உலகத்தில் நுழைந்துவிட்டால் அவருக்கு இந்த உலகத்திற்கு திரும்ப முடியாது. ஒரு நபர் மரியாதையுடன் ஹஸ்ரத் அலியை அணுகி கூறினார், "ஓ அமீர் மின், எனது ஒரு நண்பர் நேற்று இறந்தார். சில நாட்களாக அவர் தனது மரணம் நெருங்கி வருவதாக பேசிக் கொண்டிருந்தார். எனது கேள்வி, ஒரு நபருக்கு அவரது மரணம் நெருங்கி வருவதை உணர முடியுமா?" ஹஸ்ரத் அலி கூறினார், "ஓ அல்லாஹுவின் அடியானே, நினைவில் கொள்சர்வ வல்லமையுள்ள அல்லாஹ் மனிதர்களுக்காக ஆலமே, மலக்கூத் ஆலமே, பியாலமே, அர்வ ஆகியவற்றில் மலக்குல் மௌத்தை, மரண தூதரை நியமித்திருக்கிறார். அது மனிதர்களுக்கு வரவிருக்கும் ஆபத்துகள், பேரழிவுகள் மற்றும் சோதனைகள் பற்றி முன்கூட்டியே எச்சரிக்கை செய்கிறது. இவ்வுலக வாழ்க்கையின் முடிவு மரணம் என்று மக்கள் நினைக்கலாமானால் உண்மையான மரணம் என்பது ஒரு வாழ்க்கையிலிருந்து மற்றொரு வாழ்க்கைக்கு மாறுவதாகும்." அவர் தொடர்ந்தார், "சர்வ வல்லமையுள்ள அல்லாஹ் தனது அடியார்களை மிகவும் நேசிக்கிறார். எனவே மரண பயத்தை குறைக்க அவர் இல்ஹாமி கனவுகளை அனுப்புகிறார். இந்த கனவுகளின் மூலம் மரணம் ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கம் என்பதை ஒரு நபர் புரிந்து கொள்கிறார். மேலும் அவரது மரண பயம் குறைகிறது. இந்த வாய்ப்பு ஒரு நபருக்கு தனது பாவங்களுக்கு மனந்திரும்பவும், ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு பயணம் செய்ய தயாராகுவது போல தனது ஆன்மாவை தயார் செய்யவும் அனுமதிக்கிறது." ஹஸ்ரத் அலி விளக்கினார், மரணத்திற்கு முன்பு ஒரு நபர் ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு பயணம் செய்வதாக கனவு காண்கிறார். அவரது ஆடைகள் வெள்ளையாக தோன்றுகின்றன. மேலும் உறவினர்கள் அல்லது இறந்த பெற்றோர்கள் போன்ற வாழ்க்கையில் துணையாக இருந்தவர்கள் அவரை புதிய பூமிக்கு அழைத்துச் செல்ல வருகிறார்கள். கனவில் இறந்த உறவினர்கள் கூறுவார்கள், "இந்த பூமியில் உனது பயணம் முடிந்துவிட்டது. நாங்கள் உன்னை மற்றொரு நாட்டிற்கு அழைத்துச் செல்கிறோம்." இறந்த அன்புக்குரியவர்களை கனவில் காண்பது அந்த நபருக்கு தைரியத்தை அளிக்கிறது மற்றும் மரண பயத்தை குறைக்கிறது. அந்த நபர் ஹஸ்ரத் அலியிடம் கேட்டார், "ஓ ஹஸ்ரத் அலி, ஒருவர் அத்தகைய கனவு கண்டால் அது இல்ஹாமி கனவா அல்லது ஷைத்தானிடமிருந்து வந்ததா என்பதை எப்படி புரிந்து கொள்வது?" ஹஸ்ரத் அலி பதிலளித்தார், "கனவு கண்ட பிறகு பயமோ கவலையோ ஏற்பட்டால் அது ஷைத்தானிடமிருந்து வந்தது. ஆனால் கனவு மனதிற்கு அமைதியை அளித்து மரண பயத்தை குறைத்து அன்பையும் அமைதியையும் ஊக்குவித்தால் அது ரஹ்மானி கனவாகும்." அன்பு நண்பர்களே, சர்வ வல்லமையுள்ள அல்லாஹுவின் அரியணையின் கீழே சித்ரதுல் முன்தஹா என்று அழைக்கப்படும் ஒரு மகத்தான மரம் உள்ளது. அதன் பரப்பு கற்பனைக்கு அப்பாற்பட்டது. ஏனெனில் அதில் முழு பிரபஞ்சத்திலும் படைக்கப்பட்ட அனைத்து மனிதர்களின் மற்றும் பிற உயிரினங்களின் எண்ணிக்கைக்கு ஈடான இலைகள் உள்ளன. ஒவ்வொரு இலையிலும் ஒவ்வொரு ஆன்மாவின் மற்றும் உயிரினத்தின் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஒரு நபரின் மரண நேரம் நெருங்கும்போது அவரது ஆயுள் முடிவடையும் போது மரணத்திற்கு 40 நாட்களுக்கு முன்பு அந்த மரத்திலிருந்து ஒரு இலை அஸ்ரயில் அலைஹிஸ்ஸலாம் என்ற மரண தூதரின் முன் விழுகிறது. அந்த இலையில் இறக்கப்போகும் நபரின் பெயர் எழுதப்பட்டிருக்கும். சித்ரதுல் முன்தஹாவிலிருந்து ஒருவரின் பெயர் எழுதப்பட்ட இலை விழும்போது வானத்தில் உள்ள அனைத்து தூதர்களும் அந்த நபரை இறந்தவனாக அழைக்கத் தொடங்குகிறார்கள். அவரது உண்மையான மரணத்திற்கு 40 நாட்களுக்கு முன்பு அவரது பெயர் தூதர்களின் பதிவேட்டில் இறந்தவனாக பதிவு செய்யப்படுகிறது. அன்பு நண்பர்களே, அந்த இலை விழுந்த நபர் உலகில் மேலும் 40 நாட்கள் வாழ்கிறார். அந்த 40 நாட்கள் முடிந்தவுடன் மரண தூதர் அவரிடம் வந்து அவருக்கு முன்னால் அமர்கிறார்.
அந்த நேரத்தில் அந்த நபர் நோயின் வலியில் துன்பப்படுகிறார். திடீரென மரண தூதரை கண்டு அவர் பயந்து கேட்கிறார், நீ யார்? மரண தூதர் பதிலளிக்கிறார், நான் மலக்குல் மௌத் உனது ஆன்மாவை எடுக்க வந்திருக்கிறேன். அன்பு நண்பர்களே, இதை கேட்டு மரணத்தை நெருங்கிய நபர் முகத்தை திருப்பி அவரது கண்கள் கல்லை போல கடினமாகின்றன. பின்னர் மலக்குல் மௌத்து கூறுகிறார், நீ என்னை புரிந்து கொள்ளவில்லையா? உனது குழந்தைகளின் மற்றும் பெற்றோர்களின் ஆன்மாவை எடுத்தவன் நான். இன்று உனது ஆன்மாவை எடுக்க வந்திருக்கிறேன். உனக்கு முன்பு மரணத்தை அனுபவித்த உனது குழந்தைகளையும் உறவினர்களையும் விரைவில் காணலாம். நான் மரணம் உனக்கு முன்பு இருந்தவர்களையும் உன்னை விட பணக்காரர்களையும் வலிமையானவர்களையும் நான் அழித்தேன். பின்னர் மரண தூதர் அவரிடம் கேட்கிறார், இந்த உலகம் உனக்கு எப்படி தோன்றியது? மரணத்தை நெருங்கிய நபர் பதிலளிக்கிறார், நான் இந்த உலகத்தை ஏமாற்றும் மற்றும் நம்பிக்கை துரோகமானதாக கண்டேன். பின்னர் அல்லாஹ்வின் கட்டளைப்படி உலகம் அவருக்கு முன்னால் தோன்றி கூறுகிறது, ஓ கீழ்ப்படியாதவனே, உனது இறைவனிடம் நீ எவ்வளவு கீழ்ப்படியாமையை காட்டினாய், எவ்வளவு பாவங்களை செய்தாய். பலர் உனக்கு அறிவுரை கூறியும் நீ யாருடைய அறிவுரையையும் கேட்கவில்லை. உனக்கு மரணம் ஒருபோதும் வராது என்றும் நீ இந்த உலகில் என்றென்றும் இருப்பாய் என்றும் நினைத்தாய். பின்னர் அவர் தனது வாழ்நாள் முழுவதும் நேசித்த பரலோகத்தை புறக்கணித்து பாவங்களில் மூழ்கிய அந்த உலக மரணத்தை நெருங்கியவரிடம் கூறுகிறது, நான் உன்னிடமிருந்தும் உனது செயல்களிலிருந்தும் விடுதலை பெற்றவன். பின்னர் அல்லாஹுவின் கட்டளைப்படி அவரது செல்வம் அவருக்கு முன்னால் தோன்றி கூறுகிறது, ஓ கீழ்ப்படியாதவனே, நீ என்னை அநியாயமான மற்றும் தடை செய்யப்பட்ட பாதைகளில் சம்பாதித்தாய், பாவமான பாதைகளில் செலவு செய்தாய். நீ என்னை ஏழைகளுக்கும் தேவையுடையவர்களுக்கும் செலவு செய்திருந்தால் என்று நான் உனக்கு பயனளித்திருப்பேன். அன்பு நண்பர்களே, பின்னர் மரணத்தை நெருங்கியவரின் நாக்கு மௌனமாகிறது. அவரது நாக்கு மௌனமாகும் போது 4 தூதர்கள் அவரிடம் வந்து சலாம் கூறுகிறார்கள். முதல் தூதர் வந்து மரணத்தை நெருங்கியவரை வணங்கி கூறுகிறார், ஓ அல்லாஹ்வின் அடியானே, நான் உனது உணவுக்கு நியமிக்கப்பட்ட தூதராவேன். நான் கிழக்கிலிருந்து மேற்கு வரை பூமியை முழுவதும் தேடியும் உனக்கு ஒரு துண்டு உணவு கூட கிடைக்கவில்லை. பின்னர் 2வது தூதர் வந்து அவரை வணங்கி கூறுகிறார், ஓ அல்லாஹ்வின் அடியானே, நான் உனது நீருக்கு நியமிக்கப்பட்ட தூதராவேன். நான் கிழக்கிலிருந்து மேற்கு வரை பூமியை முழுவதும் தேடியும் உனக்கு ஒரு துளி நீர் கூட கிடைக்கவில்லை. பின்னர் 3வது தூதர் வந்து அவரை வணங்கி கூறுகிறார், ஓ அல்லாஹ்வின் அடியானே, நான் உனது மூச்சுக்கு நியமிக்கப்பட்ட தூதராவேன். நான் கிழக்கிலிருந்து மேற்கு வரை பூமியை முழுவதும் தேடியும் உனக்கு ஒரு மூச்சு கூட கிடைக்கவில்லை. பின்னர் 4வது தூதர் வந்து அவரை வணங்கி கூறுகிறார், ஓ அல்லாஹ்வின் அடியானே, நான் உனது ஆயுளுக்கு நியமிக்கப்பட்ட தூதராவேன். நான் கிழக்கிலிருந்து மேற்கு வரை பூமியை முழுவதும் தேடியும் உனக்கு ஒரு நொடி கூட மீதமிருப்பதாக கண்டறியவில்லை. பின்னர் செயல்களை பதிவு செய்யும் 2 தூதர்கள் வந்து அவரது செயல்களின் புத்தகத்தை முன்வைக்கிறார்கள். மரணத்தை நெருங்கிய நபர் தனது பதிவுகளை பார்க்கும்போது அவரது கண்களிலிருந்து கண்ணீர் வழிகிறது. அவர் பயத்துடன் சுற்றிலும் பார்க்க தொடங்குகிறார், தனது புத்தகத்தை படிக்க தயங்குகிறார். பின்னர் அல்லாஹுவின் கட்டளைப்படி மரண தூதர் அவரது ஆன்மாவை பிடித்தெடுக்கிறார். இவ்வாறு உலகத்தை எல்லாமாக கருதிய அந்த நபர் அதை விட்டு தனது உண்மையான வாழிடத்திற்கு திரும்புகிறார். இறந்தவர் நீதிமானாக இருந்தால் அவரது கல்லறை சொர்க்கத்தின் தோட்டங்களில் ஒரு தோட்டமாக மாறுகிறது. ஆனால் அவர் பாவியாகவும் அல்லாஹுக்கு கீழ்ப்படியாதவராகவும் இருந்தால் அவரது கல்லறை நரகத்தின் குழிகளில் ஒரு குழியாக மாறுகிறது. சர்வ வல்லமையுள்ள அல்லாஹ் நமக்கு நீதியான செயல்களை செய்யும் திறனை வழங்கி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பில் மூழ்கிய வாழ்க்கையையும் மரணத்தையும் வழங்கட்டும். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.